Hello friends, welcome to Ramas Yummy Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம banana வச்சு சூப்பரா ஒரு சாஃப்ட்டான muffin தான் பண்ண போறோம். எவ்வளவு சாஃப்ட்டா சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1.5 கப் அளவுக்கு மைதா எடுத்துர்க்கேன். 1/2 கப் எண்ணெய், 1/2 கப் சர்க்கரை, 1/2 கப் தயிர், புளிக்காத தயிர். நல்ல பழுத்த வாழைப்பழம் ஒரு 3 பழம் நல்லா மசிச்சு வச்சிருக்கேன். ஒரு முட்டை, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது பெரிய பவுலில் நம்ம எடுத்து வச்ச மைதாவை சேர்த்துக்கலாம். அது கூடவே பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடணும். வாழைப்பழம் வந்து பழுத்து வேஸ்ட்டாக போகுது அப்படின்னா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு அப்படியே சாப்பிட்டா பிடிக்காது. இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ மாவு ரெடி ஆகிடுது. இன்னொரு பவுலில் நம்ம நல்லா மசிச்சு வச்ச பழத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே எண்ணெய் 1/2 கப், சர்க்கரை 1/2 கப், நம்ம எடுத்து வச்ச தயிரையும் சேர்த்துக்கலாம். கூடவே வெனிலா எசன்ஸு, ஒரு முட்டை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப போட்டு அடிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ இது கூடவே நம்ம கலந்து வச்ச மாவை சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்துட்டு ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணாமல் ஃபோல்ட் பண்ண மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து சாஃப்டாக வரும். இல்லைன்னா கல் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நம்ம கலந்தாச்சு. இப்போ இதை இந்த மாதிரி நம்மளோட மஃபின் ஷேப் அந்த கப்பில் ஊற்றிடலாம். ஒரு பாதி அளவுக்கு ஊற்றினா தான் உங்களுக்கு வந்து நல்லா பொங்கி மேலே ரைஸ் ஆகி வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஊற்றிட்டு நான் ஆல்ரெடி வந்து ஓவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஓவனில் வச்சிடலாம். இப்போ சூப்பராக பேக் ஆகிட்டுருக்கு. நல்லா அழகாக ஃப்ளஃபியாக மேலே எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம எடுத்தாச்சு. ஓரளவுக்கு கொஞ்சம் ஆறிடுத்து. இப்போ இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. சூப்பராக நம்மளோட பனானா மஃபின் ரெடி ஆகிடுது. உங்கள் வீட்டில் வாழைப்பழம் நிறைய இருக்குது, வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸில் இதை நம்ம செஞ்சிடலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து பசங்களுக்கு சரி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சாதாரணமான ஒரு சின்ன ரெசிபி தான். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.